ஆமென். கரங்களை உயர்த்தி ஹalleluya. யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரத்தின் 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். கைகளை உயர்த்தி ஒரு விசை கூட ஹalleluya. இந்த நாளிலே பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் தந்த வார்த்தை பிதாவை வெளிப்படுத்தின இயேசு. Jesus revealed the Father. பிதாவை வெளிப்படுத்தின இயேசு. இயேசுவை குறித்து இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தவனும் பரிசுத்த ஆவியானவரால ஆட்கொள்ளப்பட்டவனுமான யோவான் எழுதும்போது அதனுடைய 14வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். மேலிருந்து படிக்கும்போது தெரியும், ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லிவிட்டு 14வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அவருடைய அந்த குளோரியை பார்த்தோம். பார்க்கும்போது எப்படி இருந்துச்சா, அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமை. அப்படியே அப்பாக்கு பிள்ளை தப்பாம அப்படி சொல்லுவாங்க தெரியுமா, அதே கண்ணு, அதே மூக்கு, அதே வாய், அதே மொழி, அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆமென். உண்மையிலேயே தேவன் அப்படி படைத்தது மனிதனை. ஆனால் மனிதன் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவரானா. அப்பாக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்குன்னு சொன்ன அதே பிள்ளை வளர்ந்து ட்ராக் மாறும் போது இப்படி ஒரு அப்பாக்கு இப்படி ஒரு பிள்ளையான பொருள் அப்படியே சாட்சி கேட்ட நிறைய கிருபை பெற்ற பிள்ளைங்க உண்டு. இப்படி ஒரு அப்பாக்கு. ஆமென். இப்போ பார்த்தீங்கன்னா இயேசு எப்படி இந்த பூமியில் வந்தார் என்று பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5 முதல் நீங்கள் கீழே படிச்சீங்கன்னா தெரியும். அவர் பிதாவுக்கு சமமாக இருப்பதை 6வது வசனம், கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் பிதாவுக்கு சமமாக இருப்பதை தேவனுடைய ரூபமாயிருந்தும். அப்போ பிதா எப்படியோ அப்படியே தான் யாரு? இயேசு. அதில் கொஞ்சம் கூட ஒரு பாயிண்ட் கூட குறைவு கிடையாது. அப்படி அவர் பிரிக்கவே முடியாது. ஆனா அவர் எப்படி வந்தாராம்? தம்மை தாமே வெறுமையாக்கி. அப்ப எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு, எப்படி இந்த சீஷர்கள் காலை கழுவும் போது அவருடைய வஸ்திரத்தை எல்லாம் மாத்திட்டு ஒரு டவல் எடுத்து இடுப்புல கட்டிட்டு வந்தாரு தெரியுமா, அதே போல எல்லாவற்றையும் அந்த சேர்லயே வச்சுட்டு வெறுமையாக்கி இந்த பூமியில வந்தார். அப்படியே வந்து அவர்கிட்ட பிதாவை பார்த்தா அது ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா அவர் அப்படிதான் இருக்கிறார். ஆனா வெறுமையாக்கி வந்தவர் அதாவது என்னை போல உங்களை மாதிரி இந்த பூமியில வந்துட்டு அப்பா யாருன்னு காட்டி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் இன்னைக்கு தருகிற வார்த்தை என்னவென்றால், இயேசு நம்மை போல வந்து தம்மில் பிதாவை வெளிப்படுத்தினது போல நானும் நீங்களும் இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு அதை சொல்லுகிறார். யோவான் 6வது அதிகாரம் அதனுடைய 46வது வசனத்துல, ஆமென், தேவனிடத்திலிருந்து வந்தவரே தவிர ஒருவரும் பிதாவை கண்டது இல்லை. இயேசுவை குறித்த பேச்சு அங்க அடிபடும் போது ஒருத்தர் சொல்றான், இவரே பிதாவை கண்டவர். யோவான் 14வது அதிகாரத்தின் 8வது வசனம் 9வது வசனத்துல பிலிப்பு ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், எங்களுக்கு பிதாவை காண்பியும், அது எங்களுக்கு போதும். எங்களுக்கு. அப்போ இயேசு அவங்கள பார்த்து சொல்றாரு, இவ்வளவு காலம் நான் உங்க கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவே. அப்பா எப்படி இருக்கிறாருன்னு தானே உனக்கு தெரியணும். நீ என்ன பாரு. ஆமென். என்னை கண்டவன். அப்போ இயேசு பிதாவை ரிவீல் பண்ணுகிறார்.
ஆவியானவர் இயேசுவை முழுவதுமாய் ஆட்கொண்டு அதுவரை மறைந்திருக்கிற 30 வயசு வரை 12 வயசுல இயேசு எருசலேம் கூட்டிட்டு வராங்க. அடுத்து 18 இயர்ஸ் 18 வருஷம் இயேசு வந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். வேதத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பெற்றோர் கீழ் அந்த வீட்டில் இருக்கிறார். ஆமென். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை எடுப்பாங்க. நீங்க பைபிளை விட்டுட்டு, பைபிள் மேல இருக்கிற நம்பிக்கையை விட்டுட்டு கூகுள் மேல, சாட் ஜிபிடி மேல, வேற இதுக்கு மேல நம்பிக்கை போச்சுன்னா கம்பெனி பொறுப்பு கிடையாது. ஆமென். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையுமா வருவாங்க. கூடுமான வரையில் வேற எதையும் புதுசா இருக்குன்னு சொல்லி எதையும், அதேனா பட்டணத்தோடைய பொழுதுபோக்கு என்ன தெரியுமா? புதுசா ஏதாவது சொல்லணும். தாவீதை பத்தி புதுசா யாராவது சொல்ல மாட்டாங்களா? புதுசு. யாக்கோபை பத்தி ஏதாவது புதுசா, இப்படி 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 பைபிளை வந்து கடைசியில் பைபிளை படிக்க விடாம ஆக்குற அளவுக்கு நிறைய காரியங்களை வந்து பிசாசானவன் பல விதங்களில் வெளியே கொண்டு வருவான். ஒரு தேவ பிள்ளை வந்து வேதத்துக்கு மாறாகவோ வேதத்துக்கு முரணாக உள்ள காரியத்தை அவன் யார் பேசினாலும் அதை அக்செப்ட் பண்ணவே கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் நம்முடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து, என பிதாவை குறித்த வேதம் சொல்லுகிறது, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டது இல்லை. சும்மா சிலர் போய் பார்த்துட்டுலாம் வருவாங்க. யாரை பார்த்துட்டு வராங்கன்னு தான் தெரியல. நீங்களும் கூட போயிடாதீங்க. ஆமென். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டது இல்லை. அப்போ அவரை குறித்து வேதம் எப்படி சொல்லுகிறது என்றால், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில், சேரக்கூடாத ஒளி, அந்த லைட், அவர் படைத்த சூரியன் ஃபுல்லா பிரகாசிக்கும் போதே நம்மளால பார்க்க முடியல. அந்த சூரியன் அதெல்லாம் ஏமாத்திரம் ஒண்ணுமே கிடையாது அவருக்கு முன்னாடி. அவன் உண்டாகட்டும்னு சொல்லும் போது அவரை பொறுத்த வரைக்கும் அது எல்லா நட்சத்திரத்தை மாதிரி அது ஒரு ஸ்டார், அவ்வளவுதான். அப்போ அதை வானாதி வானங்கள் கொள்ளாதவர். ஆமை. அது வானங்களை பொறுத்து, பூமியை பொறுத்த வரைக்கும் போக போக இருள், வானங்களை பொறுத்த வரைக்கும் போக போக வெளிச்சம். அந்த வெளிச்சம் வந்து நம்மளால யூகிக்கவே முடியாது. அது சொல்லி தீராது. அதுக்கு மேல இருக்கிறவர். அப்ப அப்படிப்பட்டவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத யார் காண்பித்து கொடுக்கிறார் அப்படின்னா, இயேசு காண்பித்து கொடுத்தார். அந்த இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்து, ஆமென், 40 நாட்கள் தம்முடையவர்களுக்கு தம்மை பிரத்யட்சமாய் அநேக திருஷ்டாங்கங்களாலே உறுதிப்படுத்தி அதன் பிறகு அவங்களை இந்த பூமியில வச்சுட்டு போனார். எதுக்கு அப்படின்னா, இயேசு எப்படிப்பட்டவர்னு காட்டி கொடுக்க. அப்படி அதுக்கு தான் சபையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிதாவை இயேசு எப்படி வெளிப்படுத்தினார் என்பதை குறித்து ஆமென் ஒரு 4 காரியங்களை இந்த நாளிலே நாம் தியானித்து ஜெபித்து கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாகலாம். ஆமென். ஹல்லேலூயா. பல விதங்களிலே வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். அதில் முக்கியமாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது 2 விதமா சொல்லலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா வல்லமையில, அதிகாரத்தில். இதில் எல்லாம் இயேசு வெளிப்படுத்துவார். அவர் வந்து பூமியில் சஞ்சரித்த நாட்களிலே மரித்தோரை உயிரோட எழுப்பினார், குருடருக்கு பார்வை கொடுத்தார், முடவரை எழும்பி நடக்க வைத்தார், தண்ணீரை ரசமம், இப்படி நிறைய கிரியைகள். இது வந்து தேவனுக்கு மட்டுமே செய்யக்கூடியது, அவர் செய்தார். அப்படி தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கல. கடல் மேல என்ன செய்தார்? நடந்தார். நம்ம கிட்ட எந்த நிருபத்திலேயாவது நீ கடல் மேல ஒரு வாட்டியாவது நடந்திருக்கணும் சொன்னாரா? சொல்லவே இல்லை. நான் நியமித்த பாதையில நடக்கணும்னு தான் சொல்லுவாரே தவிர. ஆமே. அப்ப கேட்கலாம், பேதுரு நடந்தான்ல, அது ஆண்டவரா சொல்லி நடந்தானா, அவனா கேட்டு நடந்தானா? நம்மளா கேட்டு நடக்கிற பாதையில தான் உள்ள போயிட்டு வரும். ஹல்லேலூயா. நீங்க சொல்லி தான் நான் வந்து சொன்னேன். நான் சொல்லி அதை நீ கேட்டியா? இல்லை, நீ கேட்டு அதுக்கப்புறம் நான் சொன்னேனா? இது ரொம்ப முக்கியம். ஆமாம். நிறைய காரியத்தை நம்ம கேட்டு அவரை சொல்ல வைக்கிறோம். பிள்ளையாம மாதிரி, ஆண்டவரே நான் போகலாமா? நோ, போகக்கூடாது. அடுத்த நாள் வந்து நான் போகலாமா? நோ, போகக்கூடாது. அடுத்த நாள் வந்து நான் போகலாமா? போ. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். அவ்வளோதான். போகிற இடத்துல கத்தியோடு நிற்கிறார் தூதன். இது என்ன கர்த்தர் இது? உள்ளே இருந்து போன்னு அனுப்பிட்டு அவன் இந்த ஃபர்ஸ்ட் ஆன்சரை
பெஸ்ட் ஆன்சரா எடுக்கிறவங்க ஜெயிச்சுட்டே இருப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. நமக்கு பிடிச்ச வசனம் வர்றது வரைக்கும் கடைசியில் பார்ப்போம், இது வராது. அப்போ நமக்கு தெரியும் விரல எங்கே வைக்கிறோம். அப்படி வச்சுட்டு ஒரு இடம் கர்த்தரின் ஜெபத்தை கேட்டார். ஆமாம், நமக்கு தெரியும் இது வராது. ஹல்லேலூயா. ஆமென். இயேசு இந்த பூமியில எல்லாவற்றையும் விட்டு வெறுமையாக்கி வந்து அவர் வாழ்க்கையில பிதாவை வெளிப்படுத்தின 4 அனுபவங்கள். ஒன்று, அவர் எப்படி வெளிப்படுத்தினார் என்றால் அன்பினால் வெளிப்படுத்தினார். த்ரூ லவ், அன்பினால். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அன்பாக. 1 யோவான் 4:8 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பின் அடையாளமாக யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, அடுத்த வார்த்தை பாருங்கள், அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்து. அவருடைய அன்பு 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 அன்பின் அடையாளமாக ஜீவனையே கொடுத்துட்டார். அவருடைய ஜீவனே குமாரன் தான். அப்போ இயேசு என்ன பண்றார்? தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அன்பை வெளிப்படுத்தி காண்பித்தார். உண்மையிலே இயேசுடைய வாழ்க்கை என்பது, ஆமென், அதாவது இந்த சந்தனம்லாம் இருக்குல்ல, சந்தனம் மரத்தெல்லாம் வெட்டி அதை தேய்க்க 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 என்ன ஆகிட்டு இருக்கும் தெரியுமா? அதில் அந்த வாசனை அது தேய்க்க தேய்க்க, அது வெட்டினாலும் அதை தேய்ச்சாலும் அதில் அப்படி வாசனை வர்றது மாதிரி இயேசுவை எங்கே தொட்டாலும் லவ் தான் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. இயேசு எங்கே தொட்டாலும் அவருடைய அவர் அன்பை எப்படி அவர் காட்டும். அவருடைய டீச்சிங்கை நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களே, ஆனால் இது வேர்ல்ட்லி லவ். வேர்ல்ட்லி லவ் அப்படி கூட இன்னைக்கு இல்லை. நேசிக்கிறவங்களையும் முதுகுல குத்துற மாதிரி தான் போயிட்டு இருக்கிற அன்பு. இது உலக அன்பு. பொதுவாக அவங்க ஒருத்தங்க உங்க மேல அன்பு வச்சிருக்கிறத நீங்க எதை வச்சு சொல்றீங்க? அவங்க என்ன பார்த்து சிரிச்சாங்க. சில சிரி கொலை சிரி, அது தெரியாது உங்களுக்கு. அவங்க என்ன பார்த்து சரி நம்ம என்னெல்லாமோ சொல்றோம். ஆனால் நம்ம யாரெல்லாம் நேசிக்கிறோம் பார்த்தா 99% நம்மை நேசிக்கிறவர்களை நேசிக்கிறோம். ஆனால் இயேசு சொல்ற, உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்க சிநேகிப்பீங்கன்னா உங்களுக்கும் ஆயக்காரருக்கும் வித்தியாசம் இல்லை. சீஷர்கள்ட்ட சொல்றாரு, நீயும் ஒண்ணுதான், வட்டி கொடுக்குறவனு ஒண்ணுதான். எப்படி இருக்கும்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை. இந்த லவ் தான் ஃபாதர்ஸ் லவ். இந்த லவ் இது ஜீசஸ் வெளிப்படுத்தினார். ஆமே, நமக்கு தெரியும் ஆண்டவர் அன்பை வெளிப்படுத்துகிற இடத்துல பாவிகள் என்று ஒதுக்கப்பட்டவர்களை நேசித்து ரட்சித்தார். ஊரே சேர்ந்து ஒருத்தனை பாவின்னு சொல்லிச்சு. யார தெரியுமா? சகைவ. ஆண்டவர் என்ன பண்றார்? அந்த எரிகோ வழியா போறார். இந்த சகைவுக்கு இயேசுவை பார்க்கணும்னு ஆசை. ஆமென். என்ன கேட்டா நான் சொல்லுவேன், ஆண்டவர் அங்க போனதே சகைவை பார்க்க. தேவன் எதையுமே தற்செயலாய் செய்கிறவர் அல்ல. உங்களுக்கு திடீர்னு அவர் மேல ஒரு பாசம் ஆசை வருதுன்னா புரிஞ்சுக்கோங்க, அவர் பக்கத்துல வந்துட்டார் அர்த்தம். ஆமென். இத்தனை காலம் இல்லாத ஆசை இப்பொழுது சகைவுக்கு ஏன் வருது? அப்படியே திடீர்னு ஒரு மண் வாசனை வரும் பாருங்க. ஓ, மழை 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 வரப்போகுது, மழை வரப்போகுது. வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கிறான் சகையு. திடீர்னு எனக்கு இயேசுவை ஒன்று பார்க்கணும். அப்போ ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியம், ஏன்னா அவருக்கு பேரு தான் அல்பா. அவர் தான் அப்படி தொடங்கி விடுறார். ஆமென். அவருக்கு தெரியும் எவ்வளவு பிளான்ட், எவ்வளவு பாருங்க.
சீஷர்கள்ட்ட ஒரு வீட்டில் போய் பஸ்காக்கு ஆயத்தம் பண்ண சொல்லும்போது, நீங்கள் போங்க, அங்கே ஒருத்தன் குடத்துல தண்ணி எடுத்துகிட்டு போவோம் அப்படிம்பாரு. என்ன டைமிங்! ஆமாம், நீங்கள் எப்போ தண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறத வர அவர் தான் டிசைட் பண்ணுறார். ஆமாம், அதனால் ஒழுங்காக போய் தண்ணி எடுத்துருங்க. பாருங்க, பைபிளே சொல்லுது வீட்டுக்காரர் தான் தண்ணி எடுக்கிறாராம். அதனால அப்படி சொல்லிட்டு போய் மாற்றி விட்டுறாதீங்க. ஆண்டு நீங்கள் போங்க, ஒருத்தன் குடத்தை தண்ணி எடுத்துகிட்டு போவான், அவன் பின்னாடி அப்படி போங்க. என்ன ஆண்டு வருங்க, சான்ஸே கிடையாது. அவருடைய மகத்துவத்தை சொல்லு. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீ செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. நீதியை நீ செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. இன்று என்னில் காண்பதெல்லாம், இன்று என்னில் காண்பதெல்லாம் இயேசுவே என் வாழ்வின் அர்த்தமே. உம் மகத்துவத்தை சொல்லி துதிப்பேன், உம் மகத்துவத்தை சொல்லி. ஹல்லேலூயா. இப்போ இயேசு அப்படி நடந்து போயிட்டே இருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ப்ராக்டிக்கலாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். நம்மளை ஒரு ஊரில் மதிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஊரில் எல்லாருக்கும் மத்தியிலும் நமக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. அந்த ஊரில் வந்து ஒருத்தனை எல்லாரும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. நம்மளை நல்லா நேசிக்கிறாங்க, ஆனால் இன்னொருத்தனை ரொம்ப ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவங்கள்ட்ட யார் பழகினாலும் யாரும் பழக மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அப்படியே யாரும் பழகினாலும் பேசினாலும் எல்லாரும் அவங்கள தப்பாக நினைப்பாங்க. அப்படிப்பட்ட இடத்துல நம்ம அந்த நபர்கிட்ட போய் பேசுவோமா? அப்படி நம்ம பேசுறதா இருந்தாலும் நிக்கோதேமு மாதிரி ராத்திரியில யாருக்கும் தெரியாம போய் தான் பேசுவோம். ஆனா இயேசு பார்த்தா, நீ என்ன வேணாலும் நினைச்சிட்டு போ, சகைவே. இதான் லவ், இதான் லவ். அது எப்படி வந்து அண்ணாந்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் போகும்போது சீஷர்கள் டீமோட தான் போவார். ஃபுல் கூட்டம் வருது. அப்படி ஒரு இடத்துல நிற்கிறார். இப்படி அண்ணா இப்படி பார்க்கும்போது எல்லா தலை எங்க தெரியுமா பார்க்கும்? மேலதான் பார்க்கும். எல்லாரும் என்ன நினைச்சு பார்த்துருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். பழம் அடுத்த மரம் சாபத்துக்கு ரெடி ஆயிட்டு. ஹல்லேலூயா. ஒரு மரத்தை பார்த்து சபித்தார், இன்னொரு மரத்திலிருந்து பழத்தை எடுத்தார். அவன் தான் சகையு. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு ஃப்ரூட்டை பார்த்தார் உள்ள. கர்த்தருக்கு நீங்கெல்லாம் ஃப்ரூட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்தான் ரூட். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அதனால சகையு அந்த மரத்தில் இருந்தனால அந்த மரத்தை சபிக்கல. ஹல்லேலூயா. அவருக்கு போஜனமே உந்தன் சித்தம் செய்வதே எந்தன் போஜனம் இந்த பாரினிலே, எப்போதும் உந்தன் சித்தம் நான் செய்ய அப்பாவுமது கிருபை. இதே மாதிரி இங்க கனினா சமாரியா ஸ்ட்ரீட்ட தண்ணி. ஹல்லேலூயா. அங்க போய் தாகத்துக்கு தான்னு கேட்டாரு, கடைசி வரை தண்ணி குடிக்கல. அவருக்கு தாகம் அப்படி ஃபில் ஆயிட்டு. அங்க பாருங்க, கரெக்டா 12 மணிக்கு தண்ணி எடுக்க வராங்க. பகல் 12 மணிக்கு யாராவது தண்ணி எடுப்பாங்களா? ஒண்ணு காலையில் எடுப்பாங்க, இல்ல ஈவினிங் எடுப்பாங்க. ஆனா அந்த சமாரியா ஸ்திரீ 12 மணிக்கு, 6ஆம் மணி நேரம். 6ஆம் மணி நேரம்னா யூத கணக்குப்படி 12 மணி. காலையில் 6ல இருந்து அவங்க டைம் ஸ்டார்ட் ஆகும். 6ல இருந்துன்னா 6ல இருந்து 7, 1ஆம் மணி நேரம். 3ஆம் மணி நேரம்னா 9 மணி. 6ஆம் மணி நேரம்னா 12 மணி. 12 மணிக்கு வரா. ஏன்னா அப்போ யாரும் இருக்க மாட்டாங்க. அவள் காலையில் தண்ணி எடுக்க ஏன் வரல? வந்த விட மாட்டாங்க. அவள் யார் தெரியுமா? அவள் ஏற்கனவே 4 பிரான்ச் வச்சிருக்கா. இனி அவ கூட நம்ம கூட தண்ணி எடுத்தா ஐயோ ஐயோ ஐயோ. அதனால வந்தா நிந்தை, அவமானம், பரியாசம். அதனால அவ பார்த்தா என்னை கூட்டத்தில் சேர்க்க மாட்டாங்க.
அந்த இதை நம்ம ஃபுல்லாக படிக்கும்போது அவளுடைய லைஃப் வந்து நமக்கு கிளியராக தெரியுது. அவள் விரும்பி எல்லாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தது, அவளுடைய வாழ்க்கை எப்படி ஆகிவிட்டது. நம்முடைய எல்லாவற்றையும் அறிகிறவர் நம்ம ஆராதிக்கிறது. வேதம் ஒருபோதும் தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாது. ஹல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு நல்ல தேவனை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அவர் மட்டும் தோற்றத்தின்படி தீர்ப்பு செஞ்சா இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனா இல்லை. என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர். ஹல்லேலூயா. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவர், நேசித்தவரில் இது போல் அன்பை ருசிச்சவங்க மட்டும் கைகளை உயர்த்தி உம்மை போல் உம்மை ஆமென். இந்த அன்பு இவர்களுடைய வாழ்க்கையே மாற்றிட்டு, அவன் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அற்புதத்தினால உண்டாகாத மாற்றம் அன்பினால் உண்டானது. ஆண்டவர் மத்தேயு 11:20 கத்துவார் பாருங்க. அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமற் போனபடியினாலே அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினாராம். அவ்வளோ கோபம். ஆமே. இந்த சகைவுக்கு என்னங்க அற்புதம் செஞ்சார்? இந்த சமாரியா ஸ்திரீக்கு என்ன அற்புதம் செஞ்சார்? அங்க ஒண்ணுமே இல்லை. லவ். இன்னைக்கு அற்புதத்தை வேல்யூ பண்ற சபை அன்பை வேல்யூ பண்ண மாட்டேங்குது. இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. கேட்டா நாங்க சபை, ஆனா சகைவை பாருங்க, சமாரியா ஸ்திரியை பாருங்க. They valued his love. அவருடைய அன்பை வந்து வேல்யூ பண்றான். இன்னைக்கு எனக்கு அது நடக்கணும், இது நடக்கணும், நடந்து 2 வாரம் கழிச்சு வேற ஒன்று நடக்கணும், அடுத்து வேற ஒன்று நடக்கணும், அடுத்து இப்படி ஏதோ நடந்துட்டே இருந்தால் மட்டும்தான் வந்து 3 பாட்டும் பாடுவோம். ஏதோ நடந்துட்டே இருக்கும். நடந்து 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 அடுத்து ஒன்று நடக்காம போவோம். அப்படி வந்து இப்படிதான் இருக்கு. இருப்பை பார்த்தாலே தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இங்க சகைவே இங்க வா, நீ குள்ளன். எல்லாரும் உன்னை என்ன சொல்றாங்க? குள்ளன். இப்பொழுது நீ கோலியாத்தை போல வளருவாயாக. இன்னைக்கு எல்லாம் இதான் போயிட்டு இருக்கு. ஆண்டவரே, நான் கொஞ்சம் கட்டையா இருக்கிறேன், எனக்கு கை கொஞ்சம் கட்டையா இருக்கு, அப்படியே நீட்டி விட்டீங்கன்னா கால் கொஞ்சம் அப்படி. இன்னைக்கு இதெல்லாம் நம்ம வந்து மாத்தி ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் நினைக்கிறோம். இவங்களை பாருங்க, சமாரியா ஸ்திரியை பாருங்க. ஆமென். ஒண்ணுமே சொல்லல. உன்கிட்ட பேசுற தேவனுடைய தயவு மட்டும் நீ டேஸ்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. அப்படி பேசி 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 வந்தவ குடத்தை வச்சுட்டான், சுவிசேஷத்தை எடுத்தா, ஊருக்குள்ள ஓடனான். அதுவரை அவளை பார்த்தா கதவை பூட்டுறவங்க இப்ப எல்லாரும் அவகிட்ட வந்து இப்படி கேட்டுட்டு இருக்கிறான். தேவ அன்பு உன் வாழ்க்கையே மறுரூபப்படுத்தும். மகிமை வெளிப்படும். நீ அன்பை ருசிச்சேன்னா மகிமை வெளிப்படும். ஆமென். அன்பு இயேசு காண்பித்தார். இந்த அன்பு நம்ம காண்பிச்சா மனம் திரும்பாத எத்தனையோ பேர் இருக்கிற மத்தியில எத்தனையோ சகையுக்கள் உள்ள வருவாங்க, எத்தனையோ சமாரியா ஸ்திரீகள் உள்ள வருவாங்க. சில பார்க்குறாங்க, இப்போ எனக்கு இடம் இல்லை, இனி சகைவு வந்தா. ஆமென். சி, நம்ம தானே பரலோக வாசல பூட்டி போடுற பரிசெயர். அது ஒரு ஆண்டவரை புகழ்ந்துட்டே வராங்க. சகைவே வாணும். போயும் போயும் இவங்க வீட்டிலேயே போறாங்க. ஆமா, இயேசு காதுபட சொல்லல. சொல்லியிருந்தா இயேசு இப்படி திரும்பி உன் லட்சணத்தை சொல்லட்டா. அதாவது நம்ம போயும் போயும்
நேற்று ஒரு சகோதரி வந்து என்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லிச்சு, ஃபஸ்ட்டு எனக்காக ஜோமனுக்கு சில டைம் எனக்கு தப்புன்னு தெரியுது. என்ன தப்புன்னு தெரியுது, இவங்கெல்லாம் ஒரு கிறிஸ்தவங்களா அப்படின்னு நான் சில நேரத்தில் நினைக்கிறேன். அது தப்புன்னு தெரியுது. அவங்களுக்கு தப்புன்னு தெரிகிறதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் நம்மளே சொல்லிடுவோம், அதாவது இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களா, அதன் அர்த்தம் என்ன, நான் தான் கிறிஸ்தவன். இவங்கெல்லாம் எதுக்கு சர்ச்சுக்கு வராங்க, அதன் அர்த்தம் என்ன, நான் தான் சர்ச்சுக்கு வரணும். சரி, அந்த எண்ணமே அந்த ஒரு பரிசையன் சர்ச்சுக்கு வந்ததே எதுக்கு தெரியுமா? அவன் வந்து என்ன சொல்லணும் தெரியுமா? அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ஒரு தராசுல வச்சுட்டு இவனை இன்னொரு தராசுல வச்சான். வச்சுட்டு, ஆண்டவரே, மற்றவர்களை போலவும் நான் இருக்கிறானே இவனை போலவும் நான் இல்லாததற்காகவும் ஸ்தோத்தரிக்கிறேன். இதை சொல்றீங்கன்னே சர்ச்சுக்கு வந்தான். ஆமே. சிலர் புது ட்ரெஸ்ஸை காட்டுறதுக்குன்னே சர்ச்சுக்கு வருவாங்க. சிலர் புதிய வாட்சை காட்டுறதுக்குன்னே சர்ச்சுக்கு வருவாங்க. சிலர் அரை மணிக்கு தூங்குறதுக்குன்னே, அந்த மாதிரி இவன் இதுக்குன்னே வந்தான். இயேசு வராரு, நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. சகியுக்கு அற்புதம் செய்யல, சமாரியா ஸ்திரீக்கு அற்புதம் செய்யல, ஆனா இயேசு அன்பை காண்பித்தா. இந்த அன்பு அவங்க வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிறது. ஒரு சமாரிய ஸ்திரீயால ஒரு பட்டணத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியும்னா சபையை ஏன் ஒன்னால முடியாது? ஹல்லேலூயா. ஏன் முடியல தெரியுமா? நம்ம வேல்யூ பண்ண வேண்டியதை சரியா வேல்யூ பண்ணல. இந்த அன்பை நான் காட்டணும், இயேசுவின் அன்பு. அதுக்கு தான் நம்முடைய இருதயத்தில் என்ன ஊற்றப்பட்டிருக்கிறது? தேவ அன்பு. தேவன்பு தேவன்பு என்றும் நம்மில் மாறாதது. தேவன்பு தேவன்பு என்றும் நம்மில். அப்ப அன்பு தாழ்ச்சி வரும்போது பாருங்க, இதுல நான் தண்ணி குடிச்சிட்டே இருப்பேன், அங்கிருந்து பார்த்துட்டே இருப்பாங்க. தண்ணி குறையுதுனால தான் உடனே வந்து இன்னொரு அன்பு தாழ்ச்சி வரும். எனக்கு ஒருத்தங்க நேசிக்க முடியல அப்படின்னு வரும்போது நம்ம நியாயத்தை கொண்டு வரக்கூடாது. ஆமே, நம்ம ஆண்டவரை என்ன ஃபில் பண்ணுங்கப்பா. யாரெல்லாம் உங்களுக்கு நேசிக்க முடியல, நீங்க உங்க பர்சனல் ப்ரேயர்ல அவங்க பேரை சொல்லி ஆண்டவரே நேசிக்க கிருபை தாரும். முதல்ல உங்க ஃபேமிலி சர்க்கிள் வெரி க்ளோஸ். உங்க மனைவியை நேசிக்க முடியலையா, பரலோகம் கஷ்டம். எல்லாம் அப்படி இருக்கிறாங்க, இந்த அசையாமல் நிலைத்திருக்கும். ஆமே. சிலர் பெருதுக பார்த்தா நீங்க இப்படி சொல்றீங்க, என் மனைவி போனா பரலோகத்துக்கே கஷ்டம், அப்படித்தானே இருக்கிறீங்க. நேசிக்கணும், நேசிக்கலைன்னாலே அவுட். ஆமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை அப்போ புருஷனை நேசிக்க முடியலையா? என் புருஷன் அவங்கள மாதிரி இல்லை, என் புருஷன் அவங்கள மாதிரி இல்லை, என் புருஷன் அவங்கள மாதிரி இல்லை, என் புருஷன் அவங்கள மாதிரி இல்லை. அப்போ யாரை நேசிச்சுட்டு இருக்கிறாங்க? அதனாலதான் பைபிள்ல அழகா ஆவியானவர் எழுதியிருக்கிறார், மனைவிகளை உங்கள் சொந்த புருஷருக்கு. இப்போ மாமன் வருது பாத்தீங்களா? நேசிக்க முடியலையா? அப்ப யாரை நேசிக்க முடியல? ஆண்டவரை நேசிக்க முடியல, நேசிக்க முடியல. ஆண்டவரே, என் பெற்றோர் எனக்கு நேசிக்க முடியல, இப்படி பண்ணிட்டாங்க. கடந்த நாளில் ஒரு சகோதரன் இப்படி என்ன ஏமாத்திட்டாங்க. இப்போ எனக்கு மனசு சொல்லுது, அவங்க கஷ்டப்படுறாங்கல்ல, போய் நில்லு அப்படின்னு. ஆனா இன்னொரு பக்கம் சொல்லுது, ஆனாலும் ஒன்ன பர்பஸா ஏமாத்திட்டாங்கல்ல. சகோதரன், நான் என்ன பாஸ்டர் பண்ண, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த ஒரு உணர்வு இருக்கு பாருங்க, என்னால அவங்கள்ட்ட நெருங்க முடியல, என்னால அவங்கள்ட்ட பழக முடியல. அந்த உணர்வு தான் நமக்கு வேணும்.
அந்த உணர்வு இருந்தாலே நம்ம உருக ஆரம்பிச்சிருவோம்னு அர்த்தம். நம்ம அந்த கல்லான இருதயம் மாறிட்டுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அவர் ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை என்ன செய்ய மாட்டார் தெரியுமா? புறக்கணிக்க மாட்டார். அதை விட்டுட்டு காயின் கொன்னதுக்கு அப்புறமும் ஐயோ என் தம்பியை கொன்னுட்டேனே அப்படின்னு வராம, நான் என்ன அவனுக்கு காவலாளியா போட்டாரே ஒரு போடு. ஆமே, நம்ம பண்ணதையும் பண்ணிட்டு அந்த இருதயத்தை கடினமாக்கிட்டாலே ஆண்டவர் வந்து புறக்கணிச்சிருவார். அவன் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணிக்க மாட்டார்னா மற்ற இருதயத்தை என்ன பண்றாரு அர்த்தம்? சவுலும் தப்பு பண்ணான், புறக்கணிச்சார். தாவீது தப்பு பண்ணான், புறக்கணிக்கல, ஏன்னா உடைஞ்சிட்டான். சவுல்கிட்ட யாராவது நீங்க பண்ண தப்புன்னா இங்க வான்னு சொல்லிட்டு ஒரு இறக்கு, ஆள் அவுட்டு. அதனால சாமுவேல் வந்து மறைஞ்சே இருந்தார். ஆவேசத்தில் பேசிட்டு வந்தார், உன்னை கர்த்தர் புறக்கணித்தார், எடுறா வண்டின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம். அதுக்கப்புறம் சவுல் தலை பக்கத்துல மறிக்கிறது வரைக்கும் பார்க்கல. மறிச்சதுக்கு அப்புறம் போய் நின்று எழுப்பி வந்துட்டு என்னை ஏன் திருப்பியும் உயிரோடு எழுப்பி கொல்லவா போறேங்கிற மாதிரி வந்து கேட்பார். அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. சாமுவேல் மரணம் அடையும் வரைக்கும் சவுலை பார்க்கல. ஏன்னா அவங்ககிட்ட ஒண்ணுமே சொல்ல. நான் தாவீது கிட்ட நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த அந்த ஆட்டுக்கள்லாம் நீதான் அப்படி சொன்னதும் தாவீது, ஆண்டவரே நான் துர்க்குணத்துல உருவானேப்பா, நான் பாவி ஆண்டவரே, நான் பாவியா என்னை தள்ளாதே உந்தயவா. ஆண்டவர் புறக்கணிக்கல. ஆண்டவர் அப்படி அப்படி இங்க வா இங்க வா அப்படின்ட்டார். நாளைக்கு என்ன உன் பேரை வச்சுதான் கூப்பிடுவாங்க தாவீதே. ஓ, எவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவனா, எவ்வளவு பரிசுத்தம் உள்ள தேவன். ஆனா தாவீது குமாரன் சொன்னதும் அப்படி அவருக்கு ஒரு ஹாப்பி. இந்த நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீங்க புறக்கணிக்க மாட்டீங்க. அன்பு, அந்த அன்பு நம்மில் ஊற்றப்படணும். அப்ப அந்த அன்பு அந்த அன்பு நம்மில் வெளிப்படும் போது கிறிஸ்து நம்மில் மகிமைப்படுகிறார். கிறிஸ்து மகிமைப்படும் போது அந்த மகிமை யாருக்கு போய் சேருகிறது தெரியுமா? பிதாவுக்கு. ஆமென் சொல்லுங்க. இரண்டாவதாக அவர் எப்படி பிதாவை வெளிப்படுத்தினார் என்றால் பரிசுத்தத்தினாலே, through holiness. பரிசுத்தத்தினாலே வெளிப்படுத்துகிறார். ஆமென். பரிசுத்தத்தினாலே. எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனம். நம்ம இந்த போன வாரம் இதை கேட்டோம். இருந்தாலும் ஒரு விஷயம் கூட, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிற எல்லா டெம்ப்டேஷன் எல்லா பகுதியிலும் அவருக்கும் இருந்துச்சு. அதான் அது அர்த்தம். எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாத்தையும் பிசாசு அவர்கிட்டையும் கொண்டு வந்தான். அதாவது ஒரே அடியா கொண்டு வந்தான். அதான் பிரச்சனை. ஆமே, நம்ம ஒன்றை தாண்டி வர்றதுக்குள்ளே மூச்சு வாங்குது. அவருக்கு 1 by 1 அடுத்தடுத்து வருது. எல்லாத்தையும் அப்படி தட்டிட்டு போயிட்டே இருக்கிறார். எத்தனை விதமான சோதனை. கெத்செமனே தோட்டத்தில் வந்த சோதனை அதுக்கு மேல. அதாவது அந்த பாத்திரம் வேண்டான்னு சொல்லி போட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலை. ஆனாலும் அழுது அழுது ஊக்கமாய் அழுது கண்ணீரோட அழுது பலப்படுறார். ஒன்றுல கூட தோக்கல, எதுலையுமே தோக்கல. பாவம் இல்லாத பரிசுத்தம். Jesus lived a completely sinless life. 33 வருஷம் இந்த பூமியில ஒரு சின்ன கரை கூட இல்லாம. அதாவது எப்படி சொல்லணும்னா, எப்படி ஜெனிப்பிக்கப்படும் போது அவர் எப்படி பரிசுத்தமா இருந்தாரோ, நம்ம எல்லாருமே அது பரிசுத்தமா ஒரு குழந்தை, அதான் குழந்தைய போல மாறுன்னு சொல்றாங்க. களங்கம் இல்லாத ஒரு கபடமே இல்லாத குழந்தைய கபடம். குழந்தை அழுறது ஒண்ணுக்குதான், பாலுக்கு மட்டும்தான் அழும். ஆமா, வேற எதுக்குமே அழாது. பாலுக்கு அழும், பசிச்சா அழும். தாய் அரவணைப்புல இருக்கிற குழந்தை அழுதுன்னா பாலுக்கு தான் அழும்.
சும்மா அவங்க லட்டு சாப்பிட்டாங்க, இவங்க இது பண்ணாங்க, அவங்க வந்துட்டு ஃபோட்டோவில் என்ன சேர்க்கல, ஒரு கம்ப்ளைண்ட்டு கிடையாது. மனுஷன் வளர வளர சுற்றி சுற்றி கம்ப்ளைண்ட். அவங்களுக்கு சாஃப்ட் லட்டு கொடுத்தாங்க, எனக்கு போன குழந்தை பிறந்தப்போ வாங்கி வச்ச லட்டை எனக்கு தந்தாங்க. எதுக்கு எடுத்தாலும் கம்ப்ளைண்ட். ஆண்டவர் நீ பிள்ளைய மாதிரி மாறி ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவனாக இருப்பான்? இப்படி பார்த்தார், யார் நாளை எல்லாம் ஓடக்கூடியவன், நாளைக்கு தடியோட சோல்ஜர்ஸ் வரதை பார்த்து ஓடக்கூடிய வந்துடுங்க. ஆண்டவரே எனக்கு டவுட்டாக இருக்குது. என்ன டவுட்டாக இருக்குது? பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவராக இருப்பா? நீங்கள் இருப்பீங்களா ஆண்டவரே? விட்டு அப்படி வேற கேட்டிருப்பாங்க, யார் பெரியவனாக இருப்பான் அப்படி கேட்கும்போது கொஞ்சம் தள்ளு, அந்த சின்ன பிள்ளையும் கூடு, இந்த பிள்ளைய மாதிரி மாறலன்னா அந்த ஏரியா பக்கம் நீ வந்துடவே மாட்டேன் அப்படிம்பாரு. அப்படி ஆண்டவரே, சரி ஆண்டவரே. நம்ம வந்து கொஞ்சம் அப்படி நெருங்கி ஒரு 4 பேயை துரத்திட்டோம்னா நம்ம நினைப்பு என்ன தெரியுமா? நமக்கு எந்த சேராக இருக்கும்? அந்த 24 மூப்பரில் யாரை மாற்றிட்டு என்ன வைப்பார்? அங்கேயே போய் ஆளை தள்ளி விடுறதுல தான். அவங்க சாஷ்டாங்கமாக விழுந்து பணியும் போது மெதுவாக சேர் எடுத்துட்டு அங்கெல்லாம் விட்டா, ஆண்டவரே இந்த பரலோக ராஜ்யத்தில் யாரு பெரியவனா இருப்பா? ஆமென், ஹல்லேலூயா. இந்த பிள்ளைய போல தன்னை தாழ்த்துகிறோம். ஒரு தேவ பிள்ளை என்னைக்குமே புரிஞ்சுக்கணும், இயேசு வந்து கம்ப்ளீட்டா ஒரு சின்லெஸ் லைஃப். அவர் பிறக்கும் உன்னில் பரிசுத்த வித்து, அவருடைய நாமம் பரிசுத்தம். அவர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து அவருக்கு கூட யோசேப் மரியாளுக்கு பிறந்த பிள்ளைகள் யாக்கோபு, யூதா, யோசேப் போன்றவர்கள் அந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இவர் மேலே ஆரம்பத்தில் நம்பிக்கையே இல்லை, பின்னாட்களில் சீஷர் ஆயிட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து இவரை டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்ன நீர் பெரிய தேவகுமாரன்னு அம்மா சொல்லி விட்டாங்க. கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க, மரியாள் சொல்லியிருப்பாங்கல்ல. அவர்கிட்ட சும்மா விளையாடிட்டு இருக்காதீங்க, அவர் யார் தெரியுமா? ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இஸ் யுவர் காட் அப்படிதான். அதனால் நல்ல ரெஸ்பெக்ட் பண்ணணும். என்ன ரெஸ்பெக்ட் பண்ணணும்? நம்மளை மாதிரி தான் இருக்கிறாரு, நம்மளை மாதிரி தான் நிற்கிறோம் சட்டையும் போட்டிருக்கிறாரு, நம்மளை மாதிரி தான் வளர்றாரு. என்ன நீங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இருக்கிறீங்க? அம்மா வேற சொன்னாங்க, நீங்கள் வந்து பயங்கரமான ஆள் அப்படி இப்படின்னு. பிரபலமாக விரும்புகிறவன் அந்த ரங்கத்தில் ஒன்றுமே செய்ய மாட்டேன். அந்த வெளியே மட்டும் ஜெபம், வெளியே மட்டும் ஆராதனை, ஆனால் அந்த ரங்கத்தில் ஒன்றும் இல்லைன்னா அவங்க பிரபலமாக விரும்புகிறார்கள் என்று அர்த்தம். பிரபலமாக விரும்புகிறவர்கள் அந்த ரங்கத்தில் ஒன்றுமே செய்ய. நீங்கள் இப்போ வெளியே போங்க. இங்கே வந்து எங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, வெளியே போய் 4 பேர்கிட்ட பேசுங்க, வெளியே போய் காட்டுங்க. ஏன்னா அவங்க நம்பல. அப்போ இது நடுவில் வளர்றார். வெளியே இருந்து வருகிற பிரச்சனை ரெண்டாவது, உள்ள அங்கிருந்து அவர் எந்த விதத்துலையும். அப்போ டெம்டேஷனுங்கிறது சின்ன வயசுலேருந்தே வருது. சின்ன வயசுலேருந்தே அவர் எல்லாம் காத்தார். ஏன்னா என்னில் பிதா வெளிப்படணும். ஆண்டவர் வந்து இந்த பூமியில ஒரு மனுஷனால தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்த முடியும் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு என்பதை காண்பித்தார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். விசுவாசிக்கிறவங்க தேவனுடைய பிள்ளை. பிள்ளைக்கும் புத்திரருக்கும் என்ன வித்தியாசம்? வளர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம். வளர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் கொரிந்து சபையை பார்த்து பவுல் என்ன சொல்லுவார்னா, நீங்க உங்களை நான் என்னவென்று சொல்லுகிறேன், கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள். அவன் எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார் அவர்கள் தேவனுடைய பிள்ளை என்றல்ல, அவர்கள் தேவனுடைய புத்திரர். இயேசு பிதாவின் மடியில் எப்படி இருந்தாரா? செல்ல பிள்ளையா இருந்தார். அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி இந்த பூமியில வந்தபோது அப்பா எப்படி சொன்னார் தெரியுமா? இவர் என்னுடைய நேச குமாரன். குமாரன், வளர்ந்தவர் குமாரன். ஒரு ஸ்பிரிச்சுவல் growth சபைக்கு உண்டாகணும். பாவம் இல்லாத வாழ்க்கை யார் வாழ்றாங்களோ அவங்க வளர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம். வளர்ந்துட்டாங்கல்ல, வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அர்த்தம்.
ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது சொல்லுவார், என் ஆத்துமாவை பால் மறந்த குழந்தையை போல அடக்கி அமர பண்ணின. நீ வளர்ந்துட்ட, அங்கங்கே பயிராரு, நீ வளர்ந்துட்ட. நேத்து அவர் இப்படியே பிடிச்சிருந்தார், இன்னைக்கு விட்டுட்டார். ஏன்னா நீ வளர்ந்துட்ட. ஆமே. சின்ன வயசுல என் மூத்த பொண்ணு சொல்லுவா, டாடி எனக்கு வளர்ந்த பிறகு என்ன தூக்குங்களா? உனக்கு கல்யாண நாள் நான் உன்னை தூக்குவேன் அப்படி சொல்லி சொல்லி இப்ப தூக்க முடியல. ஆனா அவ நீங்க தூக்குவேன்னு சொன்னீங்கல்ல மக்களே, நான் படும் பாடு உனக்கு தெரியும். உன்னை நினைச்சு நான் இளையவளை தூக்குறேன்னா ஓகே. இப்போ வளர்ந்தாச்சு. அப்ப நம்மளை கீழே தான் விடுவாங்க, நம்மளை நீ வா அப்படி சொல்லி நடத்தி தான் கொண்டு வளர்ந்தாச்சு. தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவை நான் அப்படி அமர பண்றேன், நான் வளர்ந்துருக்கிறேன். அதனால தான் ஆண்டவர் என்னை இப்படி சில நேரத்தில் அப்படி விட்டுட்டு அப்படி பார்க்குறாரு. நேற்று அப்படி இல்லை, அப்படி என்னை கொண்டு போய் விடுகிறார். இன்னைக்கு நீ நடன்னு சொல்றாரு. அப்போ நான் தளரும் போது அவருடைய கோல் தேட்டுது, சத்தம் மட்டும் கேட்குது. ஏய் நான் இருக்கிறேன் அவ்வளோதான், சத்தம் மட்டும் கேட்குது. ஓ ஜீசஸ், போதும். அவன் நேற்று வர எல்லாம் என் ஃபுல் கேர் கிடைச்சிது. ஆமாம், இன்னைக்கு சத்தம் மட்டும் கேட்குது. ஹல்லேலூயா. பரிசுத்தத்தை வெளிப்படுத்தி பிதாவை காண்பிக்கிறார். 3 சாட்சி. இந்த இடத்துல கீஸ் வால்யூம் ஜாஸ்தியா இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. 3வது சாட்சியினாலே. யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு சொல்றாரு, யோவானுடைய சாட்சியை பார்க்கலாம். இந்த யோவான் ஸ்நானன் சாட்சி கொடுக்கிறான். மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும் படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே. அதாவது சாட்சியின் மூலம் வெளிப்படுத்துகிறார். என்ன சாட்சியின் மூலம் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா, பிதா என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்து. சாட்சி உள்ள வாழ்க்கை என்பது மைக் எடுத்து பேசுறது அல்ல. நம்ம என்ன செய்யறோம் பாருங்க. இயேசுவுக்கு தோள்லயே கர்த்தத்துவம் இருக்கு, கவர்மெண்ட் அவருடைய ஷோல்டர்ல இருக்கு. அப்ப அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா அவர் அப்படி செய்யாம, அதே 5வது அதிகாரத்தின் 19வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாக செய்ய மாட்டார். ஆனா நம்ம செய்யறது அவ்வளவுமே தாமாரா. நம்ம செய்யறது எல்லாமே நாம தானே செஞ்சிட்டு இருக்கிறோம். நமக்கு ஒரு அதிகாரம் கிடையாது, இருக்கு, நமக்கு பயன்படுத்த தெரியல. ஆமென். நமக்கு யூஸ் பண்ண தெரியல. பிள்ளைங்கிற அதிகாரத்தை தந்துட்டாரு, நமக்கு என்ன செய்ய தெரியல, யூஸ் பண்ண தெரியல. ஆமென். பிதா செய்ய குமாரன் காண்க. அது சிலருக்கு என்னன்னா, இதை இப்படி செஞ்சா என்ன, பட்டயத்தை வச்சுக்கோ, வச்சாச்சு. ஆமே. ஆண்டவர் தானே சொன்ன பட்டயத்தை வச்சுக்கோன்னு சொன்னார். ஆண்டவர் வெட்டுன்னு சொல்லலையே. ஆமே. கோலை நீட்டி அடின்னு சமுத்திரத்திட்ட சொன்னார், நீ அடிக்கணும். ஆண்டவர் அந்த இடத்துல கோவம் வரும். கோலை நீட்டி கண்மலையை அடினார், அடிச்சான். 2வது வாட்டி கோலை ஓங்கிட்டு பேசு அப்படிங்கிறார். அந்த இடத்துல திருப்பி அடிப்போம். அவனா ஒண்ணு செய்யறான். ஆண்டவர் கோவம், நீ காணானுக்கெல்லாம் போண்ட, நீ வந்துருட்டார். என்ன பனிஷ்மெண்ட் ஆண்டவர் இது? சாட்சி போயிட்டு எங்க சாட்சி போச்சு? மோசே விக்கிரத்தை உண்டு பண்ணாரா, இல்ல மோசே திரும்பி போயிட்டாரா? ஒண்ணும் இல்ல. என்ன சாட்சி போச்சு? நான் ஒண்ணு சொன்னேன், வேற ஒண்ணு செஞ்சுட்டான். இது ஆண்டவரால் அக்செப்ட் பண்ண முடியல.
மோசே போதும், இனி என்கிட்ட மோசே கேட்குறேன், ஆண்டவர் ப்ளீஸ் ஆண்டவர் நான் வந்துடுறேன் ஆண்டவர். மோசே இனி இதை பற்றி என்கிட்ட பேசக்கூடாது. அது அவர் சொல்லும்போது எவ்வளோ வழியில் சொல்லியிருப்பார். ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாரு, இனி இதை பற்றி என்கிட்ட. உபாகமம் 4வது அதிகாரத்தில் இருக்கும் அந்த வார்த்தை ரொம்ப வேதனையாக சொல்லுவார் மோசே. 4வது அதிகாரம் என்று நினைக்கிறேன், 3வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தில், நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் ப்ளீஸுபா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றார், 26 ஆண்டு கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல். ஆண்டவர் கோபம் வந்துட்டுனா அவர் என்ன செய்ய மாட்டார் தெரியுமா? செவி கொடுக்க மாட்டார். ஆண்டவரை கோபப்படுத்திட்டு ஜெபம் பண்ணா ஜெபத்துக்கு பதில் வராது, கஷ்டம்தான். இதான் உண்மை, இதான் உண்மை. நம்ம பண்ணதெல்லாம் பண்ணிட்டு ஆகஸ்ட்ல வந்திருந்து மகிமை ஆண்டவர் சொல்ல வா போலாம். ஆண்டவர் அது இல்லை நான் கேட்டது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு 26ல் போதும் அப்படின்றார். இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேசக்கூடாது, போதும், அவ்வளவுதான், இதை நீ பேசக்கூடாது. ஏன் ஆண்டவரே? நான் உங்களை நம்பினேன் ஆண்டவரே, நான் உன்னை நம்பினேன் மோசே. இதான் இந்த நம்பிக்கை மாறும்போது இருக்கிற வலி என்னன்னு உனக்கு தெரியணும். நான் உன்னை அவ்வளோ நம்பினேன் மோசே. இந்த 30 லட்சம் ஜனங்கள்ல நான் உன்னை தான் நம்பினேன் மோசே. உனக்கு ஒன்று தெரியணும், இந்த அடிக்கிறத விட பவர் எதுல இருக்கு தெரியுமா? அவரை நம்பி பேசுறதுல இருக்கிறது. உனக்கு ஒன்று தெரியணும், இந்த ஃபெய்த்ல, இந்த விசுவாசத்துல நான் உன்னை எவ்வளோ டாப் லெவல்ல கொண்டு போறேன். எல்லாருக்கும் மத்தியில் இதுவரை கோலை நீட்டி அடிச்சு இப்படி தான் கொண்டு வந்தேன். நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குறேன். இனி நீ பேசு, ஜீவனை பேசு, நன்மையை பேசு. அடிக்கிறதுல அடிக்கும் போது தண்ணி வந்தது போல மோசே நீ வாயை திறந்து பேசும்போது தண்ணியை நான் வர வைப்பேன். நான் உன்னை இப்படி ஒரு ஸ்டாண்டர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தும் போது, ஆமே, நீ இந்த மலையை பார்த்து பேசு. பேச மாட்டோம். பெரிய பர்வதமே நீ ஏமாத்துறோன்னு சொல்ல மாட்டேங்கிறோம். ஆண்டு சொன்னார், நீ வா, நாளைக்கு யோசுவா வச்சு சொல்லிக்கிறேன், நீ வா, போதும்ட்டார். ஏன்னா இன்னும் கேட்ட மனசு மாறிடுவார் அவர். அதனால அவர் மனசு மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு மோசேக்க ஜபத்தை மாத்திட்டாரு. ஆமென். அதனால எப்பவுமே ஒரு தேவ பிள்ளை எதுல போக்கஸ்டா இருக்கணும்னா, ஆண்டவரை நான் கோபப்படுத்திடக்கூடாது. அதான் தாவீது சொல்றார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. இப்படி, அதாவது இதை ஆண்டவர் சொல்றார், இதை நான் செய்யணும், ஆண்டவர் சொல்றார், இதை நான் செய்யணும். இந்த ஒரு மைண்ட் செட் நமக்கு வருவதாக. ஆமா, இது எதை காண்பிக்கிறது? சாட்சி. பாருங்கள், பிதாவுக்கு பிரியமானது செய்கிறார், ஞானஸ்நானம் எடுக்கிறார். ஞானஸ்நானம் எடுத்து கரையேறினதும் சாட்சி பரத்திலிருந்து வருகிறது. இவர் என்னுடைய, இதுதான் சாட்சி. இவர் என்னுடைய குமாரன் என்பது உண்மை. ஆனா நேசகுமாரன் சொல்றார் தெரியுமா, இது சாட்சி. ஒவ்வொன்னு செய்ய 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 அப்பாவால சொல்லாம இருக்க முடியல. ஆமென். சாட்சி எங்க போனாலும் அவருடைய மரணத்துல, அவருடைய மரணம், இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது கூட அவருடைய வாயில வாய் தவறி ஒரு வார்த்தையை விடல, வார்த்தையில சாட்சியை காத்து கொண்டார். அவருடைய மரணத்தை கண்கூடா பார்த்துட்டு இருந்த நூற்றுக்கு அதிபதி லூக்கா 23வது அதிகாரத்தின் 46, 47 வசனத்துல, இந்த 47வது வசனத்துல நூற்றுக்கு அதிபதி சம்பவித்ததெல்லாம் கண்டு இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தார். ரைச்சஸ் மேன், தேவகுமாரன். அந்த பிலீவ் வேற. ஒரு நீதிமான் சொல்றதுன்னு அர்த்தம் என்ன அப்படின்னா, வாழ்க்கைய இந்த நூற்றுக்கு அதிபதி நைட்ல இருந்தா இயேசுவை பார்த்துட்டு இருக்கிறான். நூற்றுக்கு அதிபதி கிட்டத்தட்ட ஒரு நாள் கூட இயேசுவை பார்க்கல, கொஞ்சம் ஒரு அரை நாள் இயேசுவை பக்கத்துல இருந்து அவர் பேசுறது, அவருடைய ரியாக்ஷன்ஸ்,
எல்லாத்தையும் பார்த்து 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 கடைசியில் அவர் கண்ணை மூடுறது வரை பார்த்துட்டு சொல்றான், இவர் ரைச்சஸ் மேன் தான், நீதிமான் தான். இதான் சாட்சி. ஆமென். யோவான் சுவிசேஷம் 19:35 இருக்கிறது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்டவன், யோவான் சொல்ற, தன்னை குறித்து சொல்லுகிறான், கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். கண்டவன். அப்ப நம்மளை பார்க்கிறவங்க சாட்சி கொடுக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம். நம்மளை பற்றி ஒவ்வொன்றா நினச்சிட்டு இவங்க அப்படி அவங்க அப்படி, அந்த சாட்சி நான் சொல்லலை. இயேசுவை பற்றியே என்னெல்லாமோ சொல்லிட்டாங்க. பெயல்சேபு கூப்பிட்டுருப்பான், இவன் பிசாசுகளின் தலைவன் வர பேசிட்டாங்க. அதெல்லாம் ஆண்டவர் மைண்ட் பண்ணவே இல்லை. ஆனால் நம்ம கூட இருக்கிறாங்க, நம்மளை சுற்றி இருக்கிறாங்க, அவங்க சாட்சி கொடுக்கணும். நம்ம கூட நம்ம கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். ஆமென். அந்த சாட்சியில் பிதாவை வெளிப்படுத்துகிறார். இன்னொரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 4வது, வெற்றியுள்ள வாழ்க்கையின் மூலமாய் அவர் பிதாவை வெளிப்படுத்தினார். ஆமென். Christ victory displayed the Father's power and glory. ஒரு மனுஷன் ஜெயிக்க 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 அதில் தேவனுடைய வல்லமையும் மகிமையும் விளங்குகிறது. அவர் எதையெல்லாம் ஜெயித்தார்? பாவத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், சொல்லுங்க அடுத்து, உலகத்தை ஜெயித்தார், இறுதியில மரணத்தை ஜெயித்தார். சத்தமோ ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஜெயிச்சிட்டு என்ன சொல்றார் தெரியுமா? வெளிப்படுத்தல் 3:21 நான் ஜெயம் கொண்டு, இந்த நான் ஜெயம் கொண்டுனா யாரு? இயேசு. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல. அடுத்த வார்த்தையை பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடனே என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போ ஜெயத்தின் மூலமா ஜெயிக்கணும். பக்கத்துல 2 பேர் கையை பிடிச்சு சொல்லுங்க, நம்ம ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எதுல ஜெயிக்கணும்னு நினைப்போம்? 12th ஜெயிக்கணும், காலேஜில் ஜெயிக்கணும், அதுல ஜெயிக்கணும், இதுல ஜெயிக்கணும். கண்டிப்பா ஜெயிக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாழ்க்கையில தோத்துறக்கூடாது, தோத்துறக்கூடாது. பாவத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும். இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை சுமக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு நிச்சயம் இருந்துச்சு, உலகத்தின் அதிபதி வரா. ஏன் உலகத்தின் அதிபதி வரான்னு சொல்றாரு தெரியுமா? ஏன்னா இப்போ எந்த வேளையாய் மாறப்போகிறது? அந்தகாரத்தின் வேலை. எல்லாருடைய வாழ்க்கையில ஒரு அந்தகாரத்தின் வேலை இருக்கும். அதுதான் சோதனை பீரியட். அது அலர்ட் ஆயிட்டார். உலகத்தின் அதிபதி வருகிறான். அவர் செக் பண்றார், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, ஒண்ணுமே இல்லை. அவனுக்கு என்கிட்ட ஒண்ணும் கிடையாது. ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும். அவன் நிறைய சப்போர்ட் பண்ணுவான். இதை பாரு, இதை டவுன்லோட் பண்ணு, இதுக்குள்ள போ. ஆமாம். சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புருஷன் மனைவி இடையில பெரிய பிரச்சனை. அப்போ அந்த சிஸ்டர் சொன்னாங்க, பாஸ்டர் இவர் ரொம்ப மோசம் பாஸ்டர். அவர் இருக்கார் பின்னாடி, சும்மா யார்ட்டெல்லாமோ சேட் பண்ணிட்டு இருக்கிறார் பாஸ்டர். பிரதர் இங்கே வாங்க. ஏன் பிரதர் இது? பாஸ்டர் அது ஒரு ஆப் பாஸ்டர், ஒண்ணுமே இல்லை, டைம் பாஸுக்கு பண்ணேன். டைம் பாஸ் எங்க நிக்க பாருங்க. இன்னைக்கு அப்படியெல்லாம் ஆப் எல்லாம் இருக்குதான். அது ஒரு ஆப்னு சொல்லி என் ஃப்ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணான் பாஸ்டர். நான் அதை போட்டு பண்ணேன். ஹாய் சொன்னேன், அதுவும் உடனே ஹாய் சொல்லுது பாஸ்டர். சிஸ்டர் நீங்க டெய்லி ஒரு 10 ஹாய் சொல்லுங்க சிஸ்டர். இவருக்கு இந்த ஹாயே வெறுத்து போட்டோம். அது ஹாய் சொன்னதும் மனைவிக்கு பாய், அவ்வளவுதான். பாஸ்டர் அவங்க எல்லாம் போனோடனே சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. என் மனைவி கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அண்ணன் இருக்கு எடுத்து தின்னும், இப்படிதான் சொல்றா. உடனே அங்கே இல்லை ஜெயிச்சிடணும். பிசாசு இப்படிதான் சப்போர்ட் பண்ணுவோம். யாரும் இல்லாமோ கொண்டு வருவோம். கொண்டு வந்து ஐயோ எவ்வளோ அக்கறையா விசாரிக்கிறாங்க, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போனா சிம்சோன் தான். அவ்வளவுதான். அவர் ஜெயிச்சுட்டு
எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்குல்ல நாள்லாம். ஒரு நாள் வரப்போகுதில்ல, ஒன்றும் வருகையில் நம்ம முடிவு. எப்படி நம்ம முடிவு இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவரோடு நடக்கிறவன் அந்த முடிவு வரும் வேளை அவனுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, நம்ம கதை முடிய போகுது. அவன் ரெடியாக ஆரம்பிச்சிருவான். ஆனால் அவனுக்கு அது முடிவு வருதுன்னு தெரியும். ரெடியாக ஆரம்பிச்சிருவான். இவருக்கு முடிவு வருதுன்னு தெரியுது. யோவான் 13:1 இருக்கும், பிதாவினிடத்தில் செல்லும் வேளை வந்தது என்று அறிந்துன்னு இருக்கும். உடனே ரெடி ஆயிடுவார். அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நம்ம கண்ணை மூடும்போது எவ்வளோ நிம்மதியாக மூடணும் தெரியுமா? அப்படி மூடணும். அதை விட்டு நான் மூடவே மாட்டேன். பாப்போம் வந்தா பாப்போம் அப்படி இருக்க முடியாது. அவன் நம்ம மூடும்போது நமக்கு ஒரு அப்படி கண்ணு திறக்கணும். சில யோசித்தேன், இந்த இப்போ நிறைய ஏஐயில் நிறைய அப்போ வந்து நிறைய ஹெவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏஐயில் நிறைய வீடியோ போடும். அதுவே சூப்பராக இருக்கு. இப்போ ஏஐலேயே ஒரு ஹெவன் எப்படி இருக்கும்னு போடுற வீடியோஸே நம்ம வந்து கண்ணை எடுக்காமல் பார்க்க வைக்குது. அப்படின்னா ரியலாக எப்படி அது எவ்வளோ எப்படி இருக்கும் அவரோட கூட. அப்படி ஜீசஸ் வந்து ஒவ்வொருத்தரையும் அப்படி பார்த்து அந்த பார்த்துக்கலாம். ஹல்லேலூயா, அந்த மகிமை அதை இழந்துடக்கூடாது. இந்த பூமியில இயேசு பிதாவை வெளிப்படுத்தினது போல நாம் இயேசுவை வெளிப்படுத்தணும். இது மாம்சத்தால முடியுமா? இது பலத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால. அப்போ ஆவியினால நிரப்பப்படணும், ஆவியானவரால நடத்தப்படணும். ரெண்டையும் சொல்லுங்க பார்க்கலாம். எபேசியர் 3:20 சொல்லி ஜெபிக்கிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய், மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அந்த வல்லமை தான் ஆவியானவர். அப்போ ஒரு விஷயத்தை நல்ல, அப்போ நான் எதை அதிகமா நினைக்கணும் தெரியுமா? இயேசு எப்படி பிதாவை வெளிப்படுத்தினார், அன்பினால, பரிசுத்தத்தினால, சாட்சியினால, வெற்றி. அப்போ ஆண்டவர் நானும் அன்பை காட்டணும். இப்படி நான் நினைக்க 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 அது எனக்கு ஜெபமா மாறும். அது எனக்கு ஜெபமா மாறும்போது எனக்குள்ள இருந்து அவருடைய வல்லமை என்ன செய்யும் தெரியுமா? கிரியை செய்யும். என் பலத்தால முடியாதது, என் பராக்கிரமத்தால முடியாதது, ஆவியினால. ஆமென் சொல்லுங்க. சோ நீங்க டெய்லி இதை நினைங்க. அவங்க ஐயோ அவங்க ஆண்டவர் நான் அன்பை காட்டணும், அன்பை காட்டணும், சாட்சி இந்த இடத்துல நான் இது செய்யணும், ஆண்டவரே பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். நீங்கள் நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம். நம்ம பாவம் செய்கிறது எப்படின்னு நினைக்கிறோம். நம்ம நெகட்டிவாக நினச்சா ஆவியானவர் டல்லாயிருவார், துக்கமாயிருவார். ஒரு இடத்துல ஒருத்தங்க துக்கப்பட்டுட்டாங்கன்னு அந்த இடத்துல போய் உக்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் அங்கே எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒரு இடத்துல ஒருத்தங்க உற்சாகமாயிட்டாங்கன்னு வைக்கல, அவ்வளோதான். சர்ச்சில் ஒருத்தங்க வந்து உற்சாகமாயிட்டாங்கன்னா எல்லா சேரையும் அவங்களே போட்டுவாங்க. ஏதாவது டல் ஆகிட்டுனா போட்ட சேர்லாம் எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. ஆமாம், ஆவியானவரை வந்து நம்ம உற்சாகப்படுத்திட்டே இருக்கணும். அப்படியே ஆண்டவரே, அப்படி அவரை உற்சாகப்படுத்துறது என்ன தெரியுமா? இயேசுவை நினைக்கிறது. இயேசுவை நான் நினைக்க 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 ஆவியான உற்சாகமாயிடுவார். உற்சாகமாயிட்டார்னா என் பிள்ளைய வச்சு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவை. அதிகம் அப்படி தனியா இருக்கும்போது நாம அதிக நேரம் தூக்கம் வரல எப்படி நினைச்சு இயேசு இப்படி பண்ண, இப்படி பண்ணீங்களே, என்ன பண்ண வச்சிருங்கப்பா, அப்படி நீங்க பேசிட்டே இருங்க. ஒரு நாள் அந்த ஃப்ரூட் வெளியே வரும் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளிலும் சித்தம் போல் நடத்துங்கப்பா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், ஓ வழி நடத்தும்
ஆட்கொள்ளும், முழுவதுமாய் ஆட்கொள்ளும், முற்றிலுமாய் ஆட்கொள்ளும். முடிந்தவர்கள் கைகளை உயர்த்தி ஆவியானவரே, பரிசுத்த ஆவியே, ஆமென். Glory, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுங்கப்பா, நடத்தி செல்லுங்கப்பா, நீங்க நடத்தி செல்லுங்கப்பா. ஆமென். கற்று தந்த வார்த்தைகளுக்காய் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையாய் உங்க சமூகத்தில் எங்களை கூடி வரவும் எங்களோடு இடைப்பட்டு ஏசப்பா, நீங்க பிதாவை வெளிப்படுத்தினது போல அன்புல, பரிசுத்தத்துல, சாட்சியில வெற்றி உள்ள வாழ்க்கை எங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆண்டவரே கிரியைகள், உம்முடைய சாயல், உம்முடைய சுபாவம் வெளிப்படுவதா இந்த நாட்களில் அதிகமா இதையே